ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்குறது பனானா வால்நட் கேக்குங்க. இப்போ நம்ம இதை வீட்லேயே செய்யலாம், ரொம்ப அருமையாக செய்யலாம், ரொம்ப ஈஸியாக, ரொம்ப குறைந்த பொருட்கள், ரொம்ப அதிகம் தேட வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப ஈஸியாக செய்யலாம். எல்லாருமே, அதாவது சின்ன குழந்தைங்க கூட, ஒரு 10 வயசு குழந்தைங்க கூட ட்ரை பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு டேஸ்டியான கேக்கு. இது அவனில் நான் யூஸ் பண்ணலை, வாண்டியில் தான் வச்சு செஞ்சுருக்கேன். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பனானா வால்நட் கேக்குக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் செவ்வாழைப்பழம் வீட்டில் இருக்கிறதால இதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த பச்சை பழத்தில் அந்த எல்லோயிஷாக வரும் பாருங்க, அந்த வாழைப்பழம் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இல்லை அதில் இன்னொரு க்ரீனாக வரும், அது மாதிரி இருந்தாலும் பச்சை நாடப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா ரைப்பியாக நல்லா பழுத்து இருக்கணும், அது மாதிரி பழம் எடுத்துக்கோங்க. இப்போ இது செவ்வாழைப்பழம் ரொம்ப பெருசாக இருக்குது, என் கை விட நீட்டமாக இருக்குது, குண்டாகவும் இருக்குது. அதனால நான் ஒரு 1.5 பழம் அளவுக்கு நான் போட போகிறேன். இது நல்லா கனிஞ்சு இருக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கனிஞ்சி இருந்தால் தான் இதோடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் மிக்சியில். ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம போட்டுக்கணும். நல்லா கனிஞ்சி இருக்கணும். கனிஞ்சி இருந்தால் தான் உங்களுக்கு அப்படியே சாஃப்டாக நல்லா மெதியும் உங்களுக்கு. அது மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த கேக் ரொம்ப ஈஸியாக குவிக்காக செஞ்சுக்கலாம். ஒரு 10 இயர்ஸ் கேர்ள் கூட செஞ்சிடலாம், அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான கேக்கு. இதுவே பாருங்கள், பழம் பெருசாக இருக்கிறதால மிக்சியில் இதுவே நிறைஞ்சி போச்சு. இப்போ இன்னொரு இதுலேருந்து ஒரு 1/2 பழம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம், அவன் வேண்டாம், ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இந்த அளவுக்கு பழம் போடுறேன். இது மாதிரி கனிஞ்சி இருக்கணும் பழம். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு பழம் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இதில் சர்க்கரை, இப்போ நான் 1/2 கப்பு எடுத்துருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 1/2 கப்புங்கிறதும் நீங்கள் 3/4 கப்பு கூட செஞ்சுக்கலாம். எங்கள் வீட்டில் ஸ்வீட்னஸ் கம்மி வேணும், அதுவும் இந்த செவ்வாழைப்பழம் அப்படிங்கிறது நல்ல ஸ்வீட்னஸாக இருக்கும். அதனால நான் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறேன் சர்க்கரை. இதுலேயும் ஒரு 2 ஸ்பூனும் மிச்சம் வைக்கிறேன் நான். இப்போ எந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு எண்ணெய். இப்போ நான் 1/2 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன், ஆனாலும் 1/2 கப்பு எண்ணெய் ஊற்றணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்தாலும் 1/2 கப்பு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நீங்கள் அதாவது ஃப்ளேவர்டு, அதாவது கடலை எண்ணெய்லாம் எடுக்கக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். சன்ஃப்ளவர் ஆயில் அது மாதிரி எடுத்துக்கோங்க. அது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இதை மிக்சியில் போடுறதுக்கு முன்னாடி இதையும் நாங்கள் காமிச்சிடுறேன். பாருங்கள், இது மாதிரி அடுப்பில் வாண்லி வச்சு இது மாதிரி சால்ட் போட்டு இது மேலே ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இப்போ இது இந்த டின்னுக்கு பேப்பர் போட்டு, பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஆயில் அப்ளை பண்ணணும் நாம். இப்போ இதுக்கு லிட்டு இது நார்மலாக இருக்கும், இது ஹைட் கம்மியாக இருக்கும் இதுக்கு லிட்டு. அதனால நம்ம ஹைட்டாக இருக்கிற லிட்டு காற்று போகாமல் இருக்கணும். நம்ம இதில் மூடி வச்சோம் அப்படின்னா இதுக்குள்ளே காற்று போகாமல் அது உள்ளே நல்லா குக் ஆகிற மாதிரி நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி மூடி நம்ம செலக்ட் பண்ணிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இது மாதிரி நம்ம செஞ்சுக்கணும். இப்போ இது நம்ம ரன் பண்ணி வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணோம் அப்படின்னா அது சூடாகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் இது முந்தையே சூடு ப்ரீஹீட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பழம் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி செக் பண்ண அப்புறம் நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம உடனே ஸ்டவ்வை ஆன் பண்ணிடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது ஒரு 5 மினிட்ஸ் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம், அதுக்குள்ளேயே இது ரெடி ஆகிடும். அதுக்கு முன்னாடி நம்ம இதை ஆன் பண்ணிடலாம். இப்போ இது சூடு ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ இதில் நம்ம 1.5 கப்பு மைதா சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1.5 கப்பு நான் மைதா எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது சின்ன ஜல்லடைங்கிறதால நான் இது மாதிரி சேர்க்குறேன். இல்லைன்னா 1.5 கப்பு ஒன்றா சேர்த்துட்டு இதில் நம்ம இது குக்கிங் சோடா இதெல்லாம் நம்ம போட்டுடணும், பேக்கிங் சோடா எல்லாம். அப்போ தான் இது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், கரெக்டாக 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க பாருங்கள். அப்புறம் குக்கிங் சோடா, நம்ம வீட்டில் ஆப்ப சோடா வச்சுருப்போம் இல்லைங்களா, அது 1/2 ஸ்பூன். இந்த அளவுக்கு போட்டுக்கிட்டா போதுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ நாம் இதை ஜல்லிச்சிக்கலாம். இதில் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்களா ஏதாவது ஒன்று சின்னதாக ஏதாவது அந்த சோடா உப்பில் இருக்கிறது அது மாதிரி ஏதாவது கட்டி இருக்கும். இப்போ இது மாதிரி நம்ம ஜல்லிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஈவனாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கட் அண்ட் ஃபோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெத்தடை. இப்படி நம்ம சுருட்டி விட்டு இப்படி அழுத்துறது, இது வந்து கட் அண்ட் ஃபோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இந்த நம்ம இதில் இருக்கிறதே கரெக்டாக இருக்கும். இந்த வாழைப்பழம் நம்ம எல்லாம் அரைச்சி ஊற்றினோம் இல்லைங்களா, அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம 1/2 கப் பால் ஊற்ற போகிறோம். பாருங்க, இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா, இதுவே சரியாக போச்சு. நான் எதுக்கு வீடியோவை பாஸ் பண்ணலை அப்படின்னா, உங்களுக்கு வந்து செய்யும் போது எதுவும் சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கோசம் இது வந்து ஒரு 3 நிமிஷத்தில் கூட காமிச்சிடலாம். இந்த கேக் மெத்தடை வந்து உங்களுக்கு ஒரு 3 நிமிஷத்தில் கூட காமிச்சிடலாம். ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்து சரியாக வரல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஏதோ சரியாக சொல்லலை நமக்கு மெஷரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. இப்போ பாருங்கள், இது பார்த்தீங்களா, நான் பாஸே போடல, அப்படியே காமிச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம இதில் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் வெண்ணிலா எசன்ஸ் இதுலேயே இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு, டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றணும். இதை ஊற்றிட்டு இப்போ இந்த பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பாலை நம்ம இதில் ஊற்றணும். இப்போ 1/2 கப்பு பால் நான் ஊற்றிருக்கேன். இப்போ இது செஞ்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த விளற பக்குவம் வந்து நமக்கு நல்லா தெரியும். இது வந்து நல்லா மாவாட்டம், தோசை மாவு அளவுக்கு நமக்கு அந்த இது இருக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ், கன்சன்டன்ஸு. இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இது எடுத்து விடும்போது மாவாட்டம் அப்படியே தோசை மாவு அளவுக்கு விழணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். இப்போ நான் 1/2 கப்பு ஊற்றிருக்கேன். இன்னொரு 1/4 கப் அளவு ஊற்றலாம் பால். இதில் வேணுங்கிறத ஊற்றிக்கிட்டு நம்ம மிச்சம் பார்த்துக்கலாம். பாருங்க, இப்போ கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னா பார்த்தீங்களா, இது மாதிரி இருக்கணும். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அக்ரோட்டு இதை வந்து நம்ம 1-2 உடச்சி 1/4 கப் எடுத்துருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து சப்பாத்தி கட்டை வச்சு லேசாக உடச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம், தப்பில்லை. இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். இதில் வந்து நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் பூசி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் அவ்வளோதான் ஆகும். உங்கள் வாணலி எது மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள டின் வச்சுக்கோங்க. இல்லை டின்னுக்கு தகுந்த மாதிரி வாணலி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 9 இன்ச்சஸ் பிரெட் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த இதில் கூட வைக்கலாம். இப்போ லைட்டாக டேப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இந்த பேப்பர் எல்லாம் கொஞ்சம் மத்தியில் வந்திருக்கும், அது கரெக்டாகும்.
இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இது 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்து மீடியம் ஹையில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அனல் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த உப்பு போடுறதால எப்படி அப்படின்னா, அது வந்து அந்த மேலே அந்த நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இந்த பேக்கரியில் வாங்குற மாதிரியே அந்த மேலே அப்படியே மரமரான்னு சொல்லிட்டு நல்லா வருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கை சுட்டுக்காம நம்ம இதை வைக்கணும். இதில் இப்போ நம்ம வைக்கும் போதே டைம் பார்த்துக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம அனல் கம்மி பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 மினிட்ஸ் ஆச்சு. நான் அனல் வந்து இந்த அளவுக்கு இருந்தது. இப்போ குறைஞ்சிடுறேன் நான் இந்த அளவுக்கு. இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆச்சு. 40 மினிட்ஸ் 35 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வேணுமோ, மொத்த டைம் டோட்டல் டைம் வந்து 45 மினிட்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம 35 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆல்ரெடி ஆகிருக்கு. இன்னொரு 30 மினிட்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 45 மினிட்ஸ் முடிஞ்சு 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. அதாவது 55 மினிட்ஸ் ஆகிருக்கு. நம்ம யூஸ் பண்ணுற மூடி அதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு டைமிங் வரும். இப்போ நான் முந்தையே குத்தி பார்த்தேன். இப்போ பார்க்கலாம் பாருங்கள், 55 மினிட்ஸ் ஆச்சு. பார்த்தீங்களா, மாவில்ல கரெக்டாக இருக்குது. இப்போ இது சூடு ஆடுறதுக்கு நம்ம இறக்கி வச்சிடலாம் அடுப்புலேருந்து. ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே நல்லா சூடு ஆறணும். நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது மாதிரி ஏதாவது ஒரு பிளேட் இதில் வச்சு இதை அப்படியே நம்ம தலைகீழ திருப்பணும். இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்குது. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வான்லி மூடுற லிட்டு அதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. இது லைட்டாக நைஃப் வச்சு நம்ம எடுக்கலாம். அருமையாக வந்திருக்கு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டாக அருமையாக இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த உப்பு போட்டு வச்சதால நல்லா அந்த கேக் லுக்கு வந்து அப்படியே நம்ம இதில் பேக்கரியில் வாங்குற மாதிரியே, நல்ல பேக்கரியில் வாங்குற மாதிரியே இருக்குது. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். அருமையாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை சாஃப்டாக உள்ள நைஃப் போகுது பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். அதனால் உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா அருமையான சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சான்னு பார்த்துக்கோங்க. எல்லாரையும் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.